ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இதற்காக நீங்கள் காத்திருங்கள். அல்லேலூயா. ஆராதனை இன்னைக்கு அழைக்கிறோம். Hallelujah. Praise the Lord. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் மீண்டும் ஒரு முறை உங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களோட செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வாசிப்போம். நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம், பேஜ் நம்பர் 846வது பக்கம், பழைய ஏற்பாடுல ஏசாயா 41:13. வாசிப்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமே. இந்த நாட்களில் கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு பல சூழ்நிலையில நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். பல யோசனைகளை நினைத்து நாம் சூழ்நிலை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு பயம், இந்த நாட்களில் பார்த்தோம் என்றால் இந்த பயத்தை குறித்து நாம் அநேக நாட்களில் பார்க்கும்போது எப்போதெல்லாம் நமக்கு பயம் வரும்னா, ஒரு வியாதி வரும்போது நமக்கு ஒரு பயம் வரும், ஒரு தனிமையாய் நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அந்த சூழ்நிலையை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் நம்மளோடு கூட சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம இந்த நாட்களில் ஒரு 3 குறிப்புகளை பார்த்து நம்ம இந்த செய்திக்கு நான் முடிக்கலாம்னு இருக்கிறேன். இந்த 3 குறிப்புகள் என்னவென்றால், இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்றால் இதுதான், உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் நமக்கு துணை நின்றால்னா நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் வரும் என்றுதான் நாம் பார்க்க போறோம். இப்போ கூட நம்ம தினேஷ் அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். அவர்கள் அந்த இடத்துல பார்த்தோம் என்றால் தனிமையா இருக்கிறார், யாரும் அவருக்கு துணை இல்லை. ஆனால் அவருக்கு கர்த்தர் துணையா இருந்தால் எந்தவித காரியங்களும் அவருக்கு வாய்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் நம்ம 3 ஆசீர்வாதங்களையும் நாம் கர்த்தர் நம்மோடு கூட துணை என்றால் என்ன ஒரு ஆசீர்வாதங்கள் வரும் என்று நாம் பார்ப்போம். முதலாவதாக பார்த்தோம் என்றால் பயப்படாதே என்று சொல்லுகிறார். இந்த வேதத்தை வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 44:2 வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதே. ஆமென். இந்த நாட்களில் பாருங்க, யாக்கோபை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதே. இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ பயப்படாதே. அப்போ பார்த்தீங்கன்னா பயப்படாதே என்று நம் வேதத்தில் பார்த்தோம் என்றால் வருஷந்தோறும் 365 நாட்களும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ எந்த காரியத்தை குறித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றேன். இந்த வேதத்தில் 1வது வசனத்தை பாருங்க, இப்போது என் தாசனாகிய யாக்கோபை நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் என்று அப்போ சொல்லுகிறார். அப்போ யாக்கோபு என்றால் யாக்கோபு மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு
வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். நாம் முன்னதாக வாசித்தது போல கர்த்தர் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை எந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறேன் என்றது நாம் முதலாவது பார்க்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்துட்டார். அப்போ கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்ததை அவர்கள் மறந்து பல பல விதமான காரியங்களுக்கு சிதறடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பல விதமான யோசனைகளுக்கு போகிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால அவர்கள் எல்லோரும் என்ன ஆகிறார்கள்? அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக போகிறார்கள். அப்போ அந்த சிறையிருப்புக்குள்ளாக இருக்கும்போது ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. நீ பயப்படாதீர்கள், நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சிறையிருப்புக்குள்ளாக இருக்கும்போது என்ன சொல்கிறார்கள்? அவர் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரை நான் வாழ்ந்து விட்டேனே, ஆண்டவரை எப்படிலாம் என்னை நடத்தி கொண்டு வந்தார், என்னை எப்படியெல்லாம் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்தார், செங்கடலை பிளந்து நடத்தி கொண்டு வந்தார், யோர்தானை கடக்க செய்தார். இந்த காரியங்களை நான் மறந்துட்டு நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால இன்றைக்கு நான் கஷ்டப்படுகிறேன், இன்றைக்கு நான் வேதனைப்படுகிறேன், இன்றைக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று அவர்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உரைக்கிறார், நீங்கள் பயப்படாதீங்கப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னுடைய வலது கையை பிடித்து கொண்டேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். திருப்பி விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வலது கையை பிடித்து கொண்டார், நீங்கள் கர்த்தர் நிச்சயமா உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போது இந்த 12வது வசனத்தை வாசிங்க. 41வது அதிகாரம் ஏசாயா 41 12வது வசனத்தை வாசிங்க. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இல்பொருள் ஆவார்கள். இல்பொருள் ஆவார்கள் என்றால் என்ன என்றால் அவர்கள் காணாமல் போயிடுவார்கள். உன்னோடு போராடினவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆனால் அவர்கள் தேடியும் காணாதிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிங்க? இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாக அநேக பேர் எழும்புவார்கள். ஆண்டவரை அந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் ஆண்டவரை பிடிக்காதவர்கள் அநேக பேர் இருந்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம பிடிக்காதவர்கள் அநேக பேர் இருப்பாங்க. அதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நிச்சயமா நமக்கு வழக்காடுவார். கர்த்தர் நமக்கு நீதி செய்கிறவர் தேவனா இருக்கிறார். இல்பொருள் ஆவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் கரெக்டா செஞ்சா கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை இல்பொருள் ஆக்கி விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த நாட்களில் முதல் கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்றால் நாம் பயப்படாது இருக்க வேண்டும். நாம் நிச்சயமாய் பயப்படாது இருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கார். இந்த செய்தியை நான் ஆயத்து பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு கதை கேட்டேன். அவர் என்ன பண்றார்? ஒரு கிறிஸ்தவர், ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், நல்ல ஒரு சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு திடீரென்று ஒரு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. அவர் ஹார்ட் அட்டாக் வருது. அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அவரோடு கூட இருக்கிற பணியாற்றுகிற ஒரு டிரைவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அவரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் விட்டுட்டு டாக்டர் அவரை செக் பண்ணிட்டு சொல்றாரு, அநேக இடங்களில உங்களுக்கு பிளாக் ஏற்பட்டு இருக்கிறது, இதை அப்படின்னு சொல்லுகிறார். இது ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர் பயப்படாமல் ஓகே டாக்டர் ஆபரேஷன் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போகிறார். அப்போ போகும்போது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் ஆபரேஷன் பண்ணுறாரு. ஸ்டட்டு வைக்கிறாங்க. ஹார்ட்டில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஸ்டட்டு வச்சுட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுது. அவர் ஹார்ட் அட்டாக் எல்லாம் கிளியர் ஆகிடுது. அவர் கிளியர் ஆகிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் இவர் அந்த ஐஸ்வர்யவான், அந்த கிறிஸ்துவுக்காக ரட்சிக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான் எழுந்து வருகிறாரு. அவரோடு கூட அந்த டிரைவருக்கு கூப்பிட்டு, அப்பா ஒரு கேக் வாங்கினாப்பா, இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா டாக்டர்ஸுக்கும் எல்லா பணியாற்றுகள் எல்லாருக்கும் கேக் கொடுப்போம்னு சொல்லிட்டு கேக் கொடுக்குறாரு. அதை பார்த்து விட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர்ஸ் கேட்கிறாரா அந்த மனுஷனை பார்த்து, எப்படி நீங்க இப்படி இருக்கிறீங்க, எப்படி உங்களால இது செய்ய முடியுது, இவ்வளவு பெரிய ஒரு வியாதியில இவ்வளவு நீங்க மறைத்து விடுவீர்கள் என்று நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த சூழ்நிலையில
இன்றைக்கு நீங்கள் எப்படி இந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியுது, எப்படி உங்களால் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியுது என்று கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் ஏங்க பயப்படணும், கர்த்தர் என்னோட துணை இருக்கிறார், நான் எதற்கு பயப்படணும், நான் விசுவாசிக்கிற என் தேவன் என்னோட துணை இருக்கிறார், நான் எதற்கு பயப்படணும் என்று சொன்னாராம். பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் அநேக பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அந்த மனுஷனை தெரிந்து கொண்டு அவருக்கு சில அவருக்கு ஒரு வியாதியை கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில அங்க போயிட்டு அவர் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த சாட்சியை நான் கேட்டேன், மிகவும் தடைப்பட்டது. அப்போ இந்த நாட்களில் பார்த்தோம் என்றால் சில நேரங்களிலே நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு போராட்டம் வரும், கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரா என்ற கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் முடிவிலே தான் விளங்கும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு சில நேரங்களில் நம்மளோட கூட இல்லாதது போல இருக்கும். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நம்மை பார்த்து இகழ்வார்கள், அவள்தான் இவன் மடிந்து விட்டார், வெக்கப்பட்டுட்டான், இவன் வெக்கமடைய போற நேரம் வந்துட்டு என்று நம்ம சில நேரங்கள் நம்மளை எதிரிகள் நம்மை பார்த்து இகழ்வார்கள், நம்மளை இகழ்ந்து நம்மளை வேதனைப்படுத்துவார்கள், நம்ம துக்கப்படுத்துவார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு முடிவிலே தான் விலக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. இந்த நாட்களில் அவர் நமக்கு நம்மோடு துணை நிற்கிறார் என்பதை சில நேரங்களில் வெளிப்படையாய் காட்ட மாட்டார். நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் காத்திருந்து அவரோடு கூட விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ எவ்வளவு இருட்டுக்குள்ள நம்ம போனாலும் நம்மளோட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம பார்த்தோம் என்றால் எல்லாருக்கும் ஒரு இது தெரியும், இருட்டு என்றால் ஒரு பயம் ஏற்படும். அப்போ ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டுட்டு இந்த ரூம்குள்ள போயிட்டு வாப்பா, இந்த இருட்டெல்லாம் ஒரு ரூம்குள்ள போயிட்டு வாப்பா என்றால் அந்த குழந்தை என்ன செய்யும்? பயப்படும். இங்கே சபைக்கு வருகிற குழந்தைகள் கூட கீழே நைட்ல லைட் போட்டிருப்போம், ஆனால் இந்த படிக்கட்டு ஏறி வரமாட்டாங்க. ஏன்னா என் கூட வாங்கன்னு சொல்லுவாங்க. அது போல அப்போ அந்த குழந்தைகளுக்குள்ள இருட்டுக்குள்ள போகணும்னா ஒரு பயம் இருக்கும். இதே யாராவது ஒருத்தருக்கு சரி நான் வரப்பா கூட வரப்பா அப்படின்னு சொன்னா அந்த பயம் போயிடும். ஓகே, அதே மனுஷன் தான், அதே இருட்டு தான், அதே இருட்டுக்குள்ள தான் போறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன ஒரு தைரியம் என்ன, என் கூட இன்னொருத்தர் இருக்காங்கன்ற தைரியம். அப்போ அதே தைரியம் கிறிஸ்தவராக இருக்கும் நமக்கும் இருக்க வேண்டும். அப்போ இந்த தைரியம் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்போ நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சத்துரு வரும்போது நான் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், பெரிய ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமா அந்த இடத்துல நம்ம வெட்கப்படுத்த விட மாட்டார். நமக்கு பயம் எல்லாம் நீங்கிவிடும். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? அதுதான் தாவீது பார்த்தீங்க என்றால் அவர் சிறுமையா இருக்கிறார். மிகுந்த அவர் ஏதோ ஒரு கோலியாத்தை முறியடிக்கும் போது அவர் கோலியாத்தோட கண்களுக்கு தாவீது ஒரு எலும்பு போல இருக்கிறார், சிறு பிள்ளையை போல இருக்கிறார். ஆனால் தாவீது கோலியாத்தை பெரிய ஒரு மனுஷனை, ராட்சச மனுஷனாக பார்க்கவில்லை. நீ எம்மாத்திரம் என்றுதான் சொல்லுகிறார். நீ எம்மாத்திரம், என் தேவனுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தாவீதுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, தாவீதுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. என்னோட தேவன் இருக்கிறார், என்னோட கூட நான் வணங்குகிற என்னோட தேவன் என்னோட கூட இருக்கிறார், நீ எனக்கு எம்மாத்திரம் பா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அந்த தைரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த 44வது அதிகாரத்துல, யாக்கோபே தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே பயப்படாதே. அப்போ கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்களோட இருந்தா பயம் வராது. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பயம் வராது. ஹல்லேலூயா. நீங்கள் துணையா நினைக்கிற உங்கள் இயேசு கர்த்தராகிய நான் உங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உங்களோட வலது கரத்தை ஒருத்தர் பிடிச்சிட்டாருன்னா அப்போ நீங்க எப்படி பயப்படாது? அந்த குழந்தை எப்படி என்னோட கூட ஒருத்தர் வராரு, எனக்கு பயம் இல்லை என்று சொல்றது போல, அப்போ நம்மளோடு கூட ஆண்டவராகிய இயேசு கூட வருகிறார். அவர் சொல்லுகிறார், உங்களோட வலது கரத்தை நான் பிடித்துக் கொண்டேன் அப்பா, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சில நேரங்களில்
நிரூபிக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண வேண்டுமா? எப்படி நம்ம ஜெபம் வேண்டும் என்றால், வெளிப்படையாக ஆண்டவரே அப்பா லிட்டரலா என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். அது யார் மூலியமாவது வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் ஊழியக்காரர் மூலியமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார், சில நேரங்களில் குடும்பத்தினர் மூலியமாக உங்களை வெளிப்படுத்துவார், சில நேரங்களிலே உங்களோட வேலை செய்கிறவர் மூலியமாக உங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவார். நம்ம முதல் காரியம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை நம்புகிறேன் ஆண்டவரே. ஆனால் நீர் எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று நாம் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அதை வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் நாம் பார்ப்போம். இரண்டாவதாக நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனம், 857வது பக்கம். கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்குகிறேன். அல்லேலூயா. நான் முதல் காரியம் நாம் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறதுனால வருகின்ற ஆசீர்வாதம் என்னவென்றால், முதல் பயம் நமக்கு இருக்காது. இரண்டாவது காரியம், வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயா சொல்கிறார், நான் என்னோட கூட இருக்கிற ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தையை நமக்குள்ளதாக நமக்குரியதாக நாம் மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாய் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் துணையாக இருந்தால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். முதல் காரியம் நாம் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு துணையா இருந்தால் நாம் பயப்பட மாட்டோம். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு துணையா இருந்தால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இந்த நாட்களில் பார்த்தோம் என்றால் எல்லாருக்கும் ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பல வேலை ஸ்தலத்தில் ஒரு சவாலான சூழ்நிலைகள் ஏற்படும். நம்ம குடும்பங்களில் ஒரு சவாலான சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த நேரங்களிலே நம்ம இவன் எப்போ வெட்கப்படுவான், இவன் வெட்கப்பட்டு போவான் என்று பல பேர் நம்ம விரோதமாக எதிர்த்து கொண்டு யோசனை பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் நம்ம மாற்றி போட வேண்டும் என்றால், கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசத்தோடு இருக்கும்போது, கர்த்தரிடத்தில் நாம் ஜபங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை காண முடியாது. நான் முன்னே போல சொன்னது போல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் காண முடியாதுதான். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரா என்பதை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, தாவீதோட கர்த்தர் கூட இருந்தார் என்பதை தாவீது விசுவாசித்தான். ஆனால் அந்த நாட்களில் சவுலோடு கூட கர்த்தர் இருந்தார் தான். அந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுகிற நேரத்தில் சவுலோடு கூட கர்த்தர் இருந்தார் தான். ஆனால் அதை அவர் உணராமல் இருந்தார். நம்ம இந்த நாட்களில் உணர வேண்டும். கிரியைகளினால நாம் விசுவாசத்தினால உணர வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மோட கூட அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை வாக்கு தத்துவத்தின் மூலமாக நாம் படித்து விட்டுட்டு மட்டும் போயிடக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெரிய காரியங்கள் செய்வார். சவுலோட கூட தான் கர்த்தர் இருந்தார். ஆனால் ஏன் சவுல் கோலியாத்திடம் போய் சண்டை போடவில்லை? ஏனால் அவர் உணராமல் இருந்தார். நாம் இந்த காரியங்களை பார்க்கும்போது பார்த்தோம்னா, தாவீதோட சகோதரர் கூட கர்த்தர் இருந்தார். அந்த நாட்டில் எல்லாரும் கூடயும் கர்த்தர் இருந்தார். ஆனால் அவர்கள் உணராமல் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். நாம் வாசிப்போம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். பழைய ஏற்பாடு 403வது பக்கம். 2 சாமுவேல் 15 1 முதல் 7 வசனங்கள்.
2 சாமுவேல் 15:1-7 இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களை குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகரை சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்னார் ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்பு அப்சலோம் வழக்கு விஜயாந்தம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாரும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனை எக்ரோனிலே செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன். ஆமென். போதும். இந்த நாட்கள் இந்த வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், தாவீதுக்கு விரோதமாக தன்னுடைய சொந்த மகன் எழும்புகிறான் அப்சலோம் பார்த்தோம் என்றால், அவன் தாவீது அரசன்ற காலத்துல அவன் அப்சலோம் பார்த்தீங்கன்னா அவனுடைய மகன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா இடத்துலையும் வந்து ராஜா இடத்துல வந்து நியாயம் விசாரித்ததுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா இடத்துல வருவார்கள். அந்த ஜனங்களை எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு அவன் பெரிய சேனையா எழுப்பிக் கொள்கிறான். தனக்கென்று ஒரு ஜனங்களை அவன் ஏற்படுத்திக் கொள்கிறான். பாருங்கள், உங்கள் ராஜா இடத்துல போயிட்டு நீங்க இந்த தீர்ப்பை கேட்டால் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்று அவன் சொல்லி எல்லா ஜனங்களையும் வகைப்படுத்திக் கொண்டு அவனுக்கு ஒரு ஜனங்களை ஏற்படுத்திக் கொள்கிறான். அப்போ இந்த நாட்களில் பார்த்தீங்க என்றால், தாவீது வந்து மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார். அவரால் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த காரியத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு விரோதமாக எழுந்திருக்கிறது அவருடைய சொந்த மகன். அல்லேலூயா. அந்த நாட்களில் பார்த்தோம் என்றால் முதல் நமக்கு விரோதமாக எழும்புகிறது நம்முடைய குடும்பத்தார் தான் இருப்பாங்க. இந்த ஒரு காரியத்தை நாம் செய்து விடலாம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் போது நமக்கு விரோதமாக எழுகிறவர்கள் நம்மளுடைய குடும்பத்தார் தான் இருப்பார்கள். அல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. இந்த நாட்கள் அதுதான் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு சதைக்குள்ளதான் சத்துருப்பா என்று சொல்லுகிறது. அப்போ நம்ம பார்த்தோம் என்றால் இந்த தாவீது பாருங்க எப்படிலாம் கடினமான சூழ்நிலை. தன்னுடைய மகனை கடிந்து கொள்ளவும் முடியாது, மன்னித்து விடவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் மிகுந்த வேதனையோடு இருக்கும் போது கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால அவனுடைய மகளுக்கு முன்பாக கூட தாவீது வந்து வெட்கப்பட்டு போகவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் குடும்பத்தில் சாட்சியா இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் இருந்தா அவருக்காக விசேஷமா ஜெபிங்க. அல்லேலூயா. அவர்கள் பிற்காலத்துல நமக்கு விரோதமா எழும்பக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் நம்ம சபைக்கு போக விடாமல் அவர்கள் நம்மை தடை பண்ணக்கூடாது. இந்த நாட்கள்ல அவர்களுக்காக விசேஷமா ஜெபிக்க வேண்டும். குடும்பத்துல மாத்திரம் நாம் சாட்சியாய் வாழ்ந்துட்டோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு பரலோகத்தை நமக்கு ஒரு இடத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடும்பத்தில் இருக்கிற இடத்துல நம்ம சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு துணையா இருக்க வேண்டும். எப்படி தாவீதோடு கர்த்தர் துணையா இருந்தாரோ, எப்படி அப்சலோமை தாவீது ஜெயிக்க முடியாத கர்த்தர் அந்த இடத்துல வெட்கப்பட முடியாமல் தாவீதை உயர்த்தி வைத்தாரோ, அதே போல நம்மளையும் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். நம்ம குடும்பங்களுக்குள்ளாக நாம் சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? அப்போ வீட்டுல நமக்கு சாட்சி இருக்க வேண்டும். இப்போ சில நேரங்களில் நம்ம குடும்பத்தார் இடத்துல கேட்டோம் என்றால் இவன் நல்லவன், இவனோட குணத்தை பற்றி சொல்லுங்கள் என்று நம் குடும்பத்தார் இடத்துல போய் கேட்டோம் என்றால் அவர் என்ன சொல்வார்கள்? ஐயோ, இவனா அவன் அடங்கவே மாட்டானே, அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டான் என்றுதான் அப்படிதான் சொல்வார்கள். ஆனால் நாம் அவர்களிடத்தில் எப்படி பெற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் சாட்சி பெற வேண்டும். இவன் நல்லவன், இவன் வேதத்தை வாசிக்கிறவன்,
இவன் சபைக்கு செல்லுகிறவன், இவன் அனுதினமும் ஜெபிக்கிறவன் என்று சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசி? இதுவே நம்ம சபையில இருக்கும்போது குடும்பத்தாரிடத்தில் கேட்கும்போது அவர் வேற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி இவன் வந்து சபையில வந்து ஒரு வித்தியாசமாய் பேசுவாங்க. இதே குடும்பத்துல போய் தனியா கேட்கும் போது பார்த்தா அப்போ ஒரு வித்தியாசம். அப்படி அல்ல, இது வந்து பொய் சாட்சி. அப்படிப்பட்ட சாட்சியை நம்ம இருக்கக்கூடாது, உண்மையுள்ள சாட்சியா இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிங்க? நம்மை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தை பார்த்து அநேகர் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். பல பேருக்கு அநேகர் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் முன்னுதாரணமாக, ஃபார் எக்ஸாம்பிளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் முன்மாதிரியாக இருந்தார். இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 ஆண்டுகளும் அவர் முன்மாதிரியாக செயல்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல அவரை பின்பற்றுகிற நாமும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் இதுதான். நாம் முன்மாதிரியாக இருக்கும்போது நிச்சயமா நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தாவீது அவனிடத்துல வந்து அரசாளுகிற அந்த அரசர்கள் வந்து கேட்கிறார்கள், நீ வந்து வெட்கப்பட்டு போக போறப்பா, அவனோட மகன் தான் உனக்கு விரோதியா எழும்பி இருக்கிறான் என்று அவன் வந்து நிந்திக்கிறார்கள். சிமேயு என்ற அந்த ஒரு மனுஷன் அவன் தாவீது வந்து நிந்திக்கிறான், துக்கப்படுத்துகிறான். பாருங்க, நீ ரத்த பிரியனே, நீ பேலியாளின் மகளே என்று தூஷணம் செய்கிறார் தாவீதை. ஆனால் தாவீது ஒருபோதும் அதை குறித்து அவன் பயப்படவில்லை, கலங்கி போகவில்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்ததுனால, தேவன் அவனோடு கூட இருந்ததுனால தன் மகனுக்கு முன்பாக கூட அவன் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அவரை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போலதான் நம்முடைய குடும்பங்களுக்கு முன்பதாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்மை வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதுல நான் முன்பதாக சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில கடினம் வருதா, என்னை தனிமையா விட்டு விட்டார்களே என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்துகிறார். கர்த்தர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய செயல்கள் என்னவென்று நம்மை விரோதித்தவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அந்த சூழ்நிலையை கர்த்தரே ஏற்படுத்தியிருக்கிறார். சில காலகட்டத்தில் நம்மை கர்த்தர் தனிமையாய் விட்டது போல இருக்கிறோம். நம்ம இந்த வியாதியின் நேரத்தில் கர்த்தரை விட்டு விட்டாரே என்ற சூழ்நிலை நமக்கு ஏற்படும். ஆனா அதை குறித்த சூழ்நிலை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை. முடிவிலே கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்யார். வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீமைக்கல்ல நல்லதுக்காகவே கர்த்தர் நம்மை இந்த காரியங்களை ஏற்படுத்தினார் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய சில நேரங்களில் நம்ம வந்து குடும்பத்தால் நம்ம விட்டது போல இருக்கும். நம்மோடு கூட இருந்தவர்கள், நெருங்கிய நண்பர்கள் நம்மை கைவிட்டது போல இருக்கும். நம்ம பிரியமாய் நினைத்தவர்கள், நம்ம நேசித்தவர்கள் நம்மை கைவிட்டது போல இருக்கும். ஆனா அதெல்லாம் நல்லது என்று நினைத்துக்கொள்ளும். கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இவர்களா என்னை கைவிடாமல் இல்லாமல் இருந்தால் கர்த்தருடைய மகிமையை நாம் கொண்டிருக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம முதல் வாரத்தில் நம்ம பார்த்தது போல எங்களுடைய சீனியர் பாஸ்டர் நாங்கள் ஊழியத்துக்கு வந்த நேரத்தில் அவர் வந்து எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. என்னோட தகப்பனாருக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, நான் மாதந்தோறும் பிரதர் நீங்க மாதந்தோறும் போங்க, உங்களுக்கு மாதந்தோறும் நான் எல்லா காரியங்களும் நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று அவர் ப்ராமிஸ் பண்ணார். ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நிர்கதையாகிவிட்டோம். நாங்கள் பார்த்தோம் என்றால் உண்மையை லிட்டரலாக நாங்கள் சொல்ல போனால் அக்காவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது வண்டியில பெட்ரோல் இருக்காது, வண்டி பஞ்சர் ஆயிடும், ஒரு பைசா இருக்காது. நாங்கள் பல நேரங்களிலே நாங்கள் வந்து கூழும் கஞ்சும் தான் சாப்பிட்டுருக்கோம். இந்த சொல்ல முடியாத காரியங்கள், அநேக காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்த்ததுனால இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், உங்களிடத்தில் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ பாருங்க, தனிமையாய் நம்ம விடப்படுகிறீர்கள் என்றால், தனிமையாய் நம்மளோட நேசித்தவர்கள் நம்ம தனிமையாக விட்டு போறாங்க என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கர்த்தருடைய அற்புதம், கர்த்தர் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக
கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்திக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் பகுதியில், இந்த மணப்பாக்கு பகுதியில் வந்தபொழுது அநேகர் வந்து எங்களை வந்து நீங்க ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க, இந்த இடத்துல ஏன் வந்தீங்க என்று எங்களை விரோதித்தார்கள். எங்களை நேசித்தவர்கள், எங்களோடு கூட இருந்தவர்கள் எங்களை விரோதித்தார்கள். ஆனால் கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்த விடவில்லை. இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிங்க. அதே போல நாமும் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம் என்றால், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பதனால் என்ன காரியம் நடக்கும் என்று பார்த்துங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு விபச்சார ஸ்திரீ வந்து கையும் களமாக பிடிக்கப்படுகிறார். அப்போ அந்த பாருங்க, அந்த ஸ்திரீயை கல்லிட்டு கொல்லும்படியாக அநேகர் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை எல்லாரும் எழுப்பி வருகிறார்கள். பாருங்க, அப்போ ஆண்டவர் கர்த்தர் அவரோடு கூட அந்த ஸ்திரீயோடு இருந்ததுனால அந்த ஸ்திரீயோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக எழுப்பி வருகிறார்களோ அவர்களை வெட்கப்படுத்தி இயேசு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அந்த ஸ்திரீயோடு கர்த்தர் இருப்பாராகில் நம்மோடு கூட இருக்க மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு விபச்சார ஸ்திரீயோடு கர்த்தர் கூட இருந்து அந்த ஸ்திரீயை அவர் மன்னித்தது போல நீ இனி பாவம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி அந்த ஸ்திரீயை மன்னித்தார் என்றால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதேதான் நமக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். நமக்காக தான் ஆதாம் ஏவாள் வந்த அந்த பாவங்களை கழுவதற்கு யாராலும் முடியவில்லை, ஒருவராலும் முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர் நமக்காக வந்தார். பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அந்த அனுப்பினது அந்த அன்பு, அந்த கிருபை நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அன்பு, அகப்பை அன்பு, அந்த அன்பை காட்டில் பெரியதான ஒரு அன்பு வேறு ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் தனிமையான நேரத்துல நம்ம துக்கித்துக் கொண்டிருப்போம். ஐயோ, என்னை தனிமையாய் விட்டு விட்டார்களே என்று நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதப்பா, நான் உன் வலது கையை பிடித்து துணை நிற்கிறேன் என்று சொல்ல அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் காரியம் நாம் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு துணையா இருந்தால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. இரண்டாவதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் துணையாக இருந்தால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாம் பார்ப்போம் மூன்றாவது காரியம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். புதிய ஏற்பாடு 294வது பக்கத்துல இருக்கு. 294வது பக்கம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்பதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாதாக. ஆமென். போதும். பாருங்க 17வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறத்தக்கதாகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்துகிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப மூன்றாவது காரியம், கர்த்தர் நம்மோடு கூட துணையாக இருந்தால் மூன்றாவது வருகிற ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்ம ரட்சிக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேதத்துல பாருங்க, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாயிலிருந்து யாராவது ரட்சிக்கப்பட முடியுமா? காப்பாற்ற முடியுமா? ஆனால் தானியேல் ரட்சிக்கப்பட்டான், தானியேல் காப்பாற்றப்பட்டான். எப்படி இந்த காரியம் என்னது எல்லா ஆச்சரியத்தோட பார்க்கிறார்கள். தாவீது தானியேலை அந்த சிங்கத்தின் கெபியில போட்டு அந்த ராஜாவே மறுநாள் வந்து பார்க்கிறார். ஐயோ தானியேலே நீ இருக்கிறாயா என்று பார்க்கிறார். தானியேல் வந்து ஜாலியா ஹாயா சொல்றாரு, ராஜாவே நான் இருக்கிறேன், ராஜாவே நான் உள்ளே ஐயா என்று சொன்னது போல அவர் ஜாலியா சொல்றாரு. ஆனால் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க,
தானியேல் வந்து எதை குறித்து கவலைப்படவில்லை, பயப்படவில்லை. சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை காப்பாற்றின தேவன் நம்மளையும் நமக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் வாயிலிருந்து நம்மை காப்பாற்றணும். அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் பாருங்க. அப்போ இதுதான் ஒரு நம்மளோட கர்த்தர் நம்மோடு கூட துணை இருக்கிறார் என்றால் இதுதான் நமக்கு ஒரு அடையாளம். சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை காப்பாற்றுவார் என்றால் நம்மளே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், நமக்கு எத்தனை பேர்கள் விரோதமாக எழுப்பினார்களோ, நம்மை நேசிக்கிறவர்கள் ஒரு 1000 பேர் இருக்கிறார்கள் என்றால் நம்மை பகைக்கிறவர்கள் ஒரு 50 பேராச்சும் இருப்பாங்க. அதை பற்றிலாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, அதை பற்றிலாம் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் அந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை, உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான், அப்போ கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தரே சொல்லுகிறார். பயப்படாதீங்க, இது கொஞ்ச நாள் தான், இது கொஞ்ச நாட்கள் தான், ஆனால் முடிவிலே கர்த்தர் விளங்க செய்வார். தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. அதற்காக காத்திருங்கப்பா. ஒரு காலம் வர வரைக்கும் காத்திருங்க, ஒரு சமயம் ஏற்படும் வரைக்கும் காத்திருங்க, பொறுமையா இருங்க, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அப்போ பாருங்க, அது அந்த வேத வசனத்தை அடுத்த வசனத்தை பாருங்க. ஏசாயா 41 13 14 வசனத்தை வாசிங்க. பதினான்காவது வசனம் பாருங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த கூட்டம் வந்து அந்த இஸ்ரவேல் ஜன கூட்டம் வந்து எப்படி இருக்கிறார்களா, சிறு பூச்சியை போல இருக்கிறார்கள். அவர்கள் வந்து சிறு கூட்டமா இருக்கிறார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற விசுவாசிகளா இருக்கிற நீங்கள் சிறு கூட்டத்தை போல இருக்கலாம். குடும்பத்தார் மத்தியில, வேலை செய்கிற மத்தியில நீங்கள் சிறு பூச்சியை போல இருக்கலாம். ஆனா அதை குறித்து நீங்க பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட துணை இருக்கிறதுனால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவர் நினைச்சா ஒரு நொடி பொழுதுல எல்லா சூழ்நிலைகளும் மாற்றவும் அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் துணையாக இருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு வியாதியிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம். அநேகருக்கு கடன் பிரச்சனையில இருக்கார். இந்த கடன் சூழ்நிலையால நான் எப்படி மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறேன் என்று கலக்கத்தோடு இந்த நேரத்தில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நான் உனக்கு துணையா இருக்கிறேன்ப்பா, நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாம் அந்த வேதம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்படுவாய் என்று. ஹல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் இன்னொரு ஒரு வார்த்தையை நான் பார்த்துட்டு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. இந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ராகாப் என்ற அந்த ஒரு வேசி பாருங்க, அந்த குறித்து ஒரு சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம், பக்கம் 275வது பக்கம். யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினாலே அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவனுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறார். இதே இந்த பாருங்க, யோசுவா வந்து வேவு பார்க்கறதுக்காக 2 பேரை அனுப்புகிறார். இந்த 2 பேரை வந்து அந்த ராகாப் என்ற அந்த ஸ்திரீ மறைத்து வைத்ததுனால அவர்கள் தப்பிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு விரோதமாக எழுப்புறவர்கள் மத்தியிலிருந்து அவர்கள் தப்பிக்கப்பட்டதுனால நிமித்தம் யோசுவா அவளை வந்து இந்நாள் வரைக்கும் தப்பு பண்ணினார். இதே வசனத்தை புதிய பாடல பாருங்க, இதே ஒரு இதுவை
எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாமல் இருந்தார். பாருங்க, அவர் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டதுனால அவ பாருங்க அவளுடைய அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது, இருளான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தது பாருங்க. அவர் வந்து ஒரு வேசியா இருக்கிறாரு. ஒரு வேசித்தல்கிற ஒரு பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை பார்த்து அவளுடைய வாழ்க்கை எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது பாருங்க. அவள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவள் நிமித்தமாக யோசுவா அனுப்பின அந்த 2 நாள் ஆட்கள் அவர்கள் பிழைத்துக் கொண்டது நிமித்தம் அவளுடைய கிரையை பாருங்க, அவள் மறைத்து வைத்ததுனால அன்றைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு பெரிய காரியங்கள் நடக்குது. இந்த நாட்களில் நம்மை குறித்து அநேகர் வந்து தூஷணமாக பேசலாம். நம்மை குறித்து அநேகர் வந்து இவன் வந்து உருப்படவே மாட்டான், இவனுடைய காரியங்கள் எல்லாம் இவன் எந்த காரியத்தை செய்தாலும் அதை முடிவில் வந்து அவன் வந்து வாய்க்காமல் தான் போகும் என்று அநேகர் நம்மை பார்த்து தூஷணமாக பேசுகிறான். ஆனால் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறதுனால நாம் ரட்சிக்கப்படுவோம், நாம விடுவிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஒருத்தருடைய கிரைகளால நாம நீதி உள்ளவளாக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவள் கிரியைகளினாலே நீதி உள்ளவர்களாகப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீதி செய்கிற தேவன் யார்? தேவன் நம்மோட கூட இருக்கிறார். பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் நீதிமான்களாய் ஆக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் 3 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் நம்மோட கூட துணை இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. நமக்கு பயம் வராது. 2வது காரியம், கர்த்தர் என்னோட கூட துணை இருக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால எனக்கு பயம் வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. 3வதாக, கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறதுனால நான் ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியம், மலை போல துன்பங்கள் வந்தாலும், மலை போல கஷ்டங்கள் வந்தாலும், என்னோட கூட என்னோட சொந்த ரத்தம், என்னோட சொந்த சகோதரர்கள், எனக்கு பிறந்த என்னுடைய மகன், என்னோட குடும்பத்தார் என்னை துக்கப்படுத்தினாலும் அவளிலிருந்து நான் ரட்சிக்கப்படுவேன், நான் விடுவிக்கப்படுவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மளோட வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேதத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தி அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடித்தாரோ, இன்றைக்கும் நமக்கு கொடுத்த இந்த மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் எழுந்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு அவர் அல்லேலூயா சமாதானத்தை கட்டளையிட கடவர். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை 1 செகண்ட் இருங்க, 1 செகண்ட் இருங்க. உடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவராக இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் உங்களுடைய நாமம் மகிமைக்காக ஸ்தோத்திரம். வந்தவர் யாவரையும் ஆசீர்வதியும், எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொரு வாழ்த்தி செல்லுங்கள். God bless you.